ஒளி மின்கலங்கள். ஒளி மின்கலம் என்பது ஒளி ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றும் ஒரு சாதனம் ஆகும். இது ஒளிமின் விளைவு எனும் தத்துவத்தின்படி செயல்படுகிறது. ஒளியானது ஒளி உணர் பொருளின் மீது படும்போது பொருளின் மின் பண்புகளில் மாற்றம் ஏற்படுகிறது. அதன் அடிப்படையில் மின்கலங்கள் 3 வகையாக பிரிக்கலாம். அவையாவன: 1. ஒளி உமிழ்வு மின்கலம். 2. ஒளி வோல்டா மின்கலம். 3. ஒளி கடத்தும் மின்கலம். முதலில் ஒளி உமிழ்வு மின்கலம் பற்றி படிப்போம். இதற்கான படம். ஒளி உலோக கேத்தோட்டின் மீது படுவதால் எலக்ட்ரான் உமிழ்வு ஏற்படுகிறது. இதன் அடிப்படையில் ஒளி உமிழ்வு மின்கலன் செயல்படுகிறது. மின்கலத்தின் உள்ளே அதிக ஒளி உணர்திறன் உலோக மேற்பரப்பில் ஒளி விழும்பொழுது ஒளியின் ஆற்றல் போதுமான அளவு ஆற்றல் இருப்பதால் அது உலோக மேற்பரப்பிலிருந்து எலக்ட்ரான்களை வெளியேற்றுகிறது. இந்த உமிழப்படும் எலக்ட்ரான்கள் ஆனோடு மூலம் சேகரிக்கப்பட்டு சுற்றி இணைக்கப்படும் போது மின்னோட்டத்தை உருவாக்குகிறது. பயன்கள்: ஒளிமீட்டர். 2. தானியங்கி கதவு சென்சார். இரண்டாவதாக நாம் ஒளி வோல்டா மின்கலம் பற்றி படிப்போம். இதற்கான படம். இது சோலார் பேனல் ஆகும். சூரிய பலகை. சூரிய பலகையில் சூரிய ஒளி படும் பொழுது அந்த ஆற்றல் P வகை குறைக்கடத்தியில் உள்ள எலக்ட்ரானை N வகை குறைக்கடத்திக்கு தள்ளுகிறது. இது ஒரு மின்னழுத்த வேறுபாட்டை உருவாக்குகிறது. இந்த மின்னழுத்த வேறுபாடு கட்டுரா எலக்ட்ரான்களை ஒரு குறிப்பிட்ட திசையில் இயக்குகிறது. ஒளி வோல்டா மின்கலம் குறைக்கடத்தியினால் செய்யப்பட்ட ஒளி உணர்வு மிக்க பொருள் பயன்படுத்தப்படுகிறது. ஒளி வோல்டா மின்கலம் ஒளிப்படும் போது அவற்றின் செறிவிற்கு ஏற்ப மின்னழுத்த வேறுபாட்டை உருவாக்குகிறது. ஒளி வோல்டா மின்கலத்தின் மேற்பரப்பில் ஒளி விழும் பொழுது போட்டானின் ஆற்றல் குறைக்கடத்தியிலிருந்து தளர்வாக பிணைக்கப்பட்ட எலக்ட்ரானை வெளியேற்றுகிறது. ஒளி வோல்டா மின்கலம் ஒரு மின்புலத்தை பெறுகிறது. அது கட்டுரா எலக்ட்ரான்களை ஒரு குறிப்பிட்ட திசையில் இயக்குகிறது. இது மின்சுற்றில் மின்னோட்டத்தை உருவாக்குகிறது. பயன்கள்: 1. சூரிய பலகைகள். 2. விண்கலம் மற்றும் செயற்கைக்கோள். மூன்றாவதாக ஒளி கடத்தும் மின்கலம் பற்றி படிப்போம். இதற்கான படம். ஒளி கடத்தும் மின்கலத்தில் குறைக்கடத்தியின் மின்தடையானது அதன் மீது படும் கதிர்வீச்சு ஆற்றலுக்கு ஏற்ப மாறுகிறது. ஒளி கடத்தும் மின்கலம் ஒரு மின்கலம் அல்ல. இது ஒரு மின்னணு சாவியாகும். எப்படி என்று படிப்போம். முதல் நிலை ஒளி அற்ற நிலை. ஒளி இல்லாத நிலையில் ஒளி கடத்தும் பொருள் ஒப்பீட்டளவில் குறைவான எலக்ட்ரான் துளைகளை கொண்டுள்ளது. இதன் விளைவாக பொருளின் மின்தடை அதிகமாக உள்ளது மற்றும் மிக சிறிய மின்னோட்டம் பாய்கிறது. இரண்டாவது நிலை ஒளி பெறும் நிலை. போட்டானின் ஆற்றல் பொருளின் ஆற்றல் இடைவெளியை விட அதிகமாக இருந்தால் அது எலக்ட்ரான் துளை இணையை உருவாக்குகிறது. இதனால் மின்னூட்ட ஊர்திகளின் அதிகரிக்கிறது. பொருளின் மின்தடை குறைகிறது. மேலும் மின்னோட்டம் அதிகரிக்கிறது. பயன்கள்: